தேர்தலில் போட்டியிட விஜய் செலக்ட் பண்ண 2 சின்னங்கள் என்னென்ன தெரியுமா? திமுகவிற்கு உதயசூரியன், அதிமுகவுக்கு இரட்டை இலை, நாம் தமிழருக்கு மைக்கு, பாமகவுக்கு மாம்பழம், தேமுதிகவுக்கு முரசு, காங்கிரசுக்கு கை, பாஜகவுக்கு தாமரை அப்படின்னு ஒவ்வொரு பிரதான கட்சிக்கும் தனிப்பட்ட முறையில் யூனிக்கான சின்னம் இருக்கு. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தேர்தலை சந்திக்க போற தமிழக வெற்றி கழகத்துடைய சின்னம் என்ன அப்படின்ற டாபிக் ட்ரெண்டிங்ல இருக்கு. மதுரையில் தன்னுடைய கட்சியுடைய 2வது மாநில மாநாட்டை சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்கிற விஜய் தன்னுடைய அரசியல் கொள்கை சித்தாந்தம் பத்தி பேசவே இல்லை. மக்களுக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்லல. ஆனா எதிர்க்கட்சிகளை பத்தி மட்டும் கடுமையாக விமர்சனம் செஞ்சார்னு அவர் மேல குற்றச்சாட்டு இருக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு பல்வேறு மாநிலங்கள்ல இருக்கிற ஒரே சின்னத்தை ஒதுக்கி வருது. அந்த வகையில ஆட்டோ சின்னத்தை கைப்பற்ற தாவேகா ரொம்ப சின்சியரா ட்ரை பண்றாங்களாம். ஒருவேளை ஆட்டோ சின்னம் கிடைக்கலனா இன்னொரு ஆப்ஷனா இருக்கிற விசில் சின்னம். ஏன்னா இது வரைக்கும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் பட்டியல 182வது இடத்துல விசில் சின்னம் இருக்கு. சோ விஜய்க்கு விசில் சின்னம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்காம். விஜய் நடிச்ச பிகில் படத்துடைய சக்சஸும் கோட் படத்துல வந்த விசில் போடு பாட்டும் பயங்கர வைப்ஸ் பண்ணுச்சு. சோ விசிலும் ஒரு நல்ல சின்னம் தானே கமெண்ட் பண்றாங்க அரசியல் நோக்கர்கள். தாவேகாவுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டா என்னெல்லாம் முட்டுக்கட்டை வரும்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுதான்.